தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலிக்கு வாக்கு கேட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சுங்கச்சாவடிகள் இருக்காது. எனவே திமுக வேட்பாளர் முரசொலிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என கூறி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார். 10 வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பொழுது அன்றைக்கு நாம வாங்கின கேஸ் சிலிண்டரோட விலை 325 ரூபாய். கண்ணுக்கு மகளிர் தினமே தெரிஞ்சிருக்கு. மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் 100 ரூபாய் குறைக்கிறேன் என்று அவர் சொல்றாரு. தேர்தல் வந்துச்சுன்னா மோடி மகளிர் தினம் மட்டும் இல்ல, கிழவிகள் தினத்தை கூட அவர் கொண்டாடுவாரு. எல்லா கிழவிகளும் வெத்தலை பார்க்கணும் இலவசமா தருவேன் கூட சொல்வாரு. அதை பார்த்துட்டு நம்ம வாயை திறந்தோம்னா சுருக்கு பையில இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாயை புடுங்கிட்டு போயிடுவாரு அவரு. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதே போன்று யார் சொன்னதை தான் செய்வார் அவர். ஆக அந்த விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்த்து நிக்கிற ஓட்டு கேட்டுட்டு யாராச்சும் பாரதிய ஜனதாலேருந்து உங்களை பார்க்க வந்தாங்கன்னா, அப்ப 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. உங்க மோடி 15 லட்சம் ரூபாய் தரேனாரு, அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாய்னாச்சும் நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய கூட்டமாகத்தான் நாம் இருக்க வேண்டும். ஆக மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய வாக்குகளை ஏப்ரல் 19 அன்று வாக்குச்சாவடிக்கு போகும்போது அங்க இருக்க 3 மிஷின் இருக்கும்.